எங்க கோபியுமே வீட்டை விட்டு ராதிகாவை பார்க்கறதுக்கு போன உடனே எப்பவும் போல ஈஸ்வரி இந்த பக்கம் பாக்கியாவை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன பாக்கியா ஆயிடுது, இந்த மாதிரி என் பையன் என் கூட இருக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னன்னா உன் ஃப்ரெண்ட் ராதிகா கூட சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உன் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன், நீ அவளோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறிய அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே, இங்க பாருங்க சம்மந்தம் இல்லாம என்னோட வாழ்க்கையில தலையிடாதீங்க, என் லைஃபை விட்டு கோபி போயிட்டாரு, இதுக்கு மேல கோபியை மறுபடியும் என்னோட வாழ்க்கை கொண்டு வந்தாலும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அந்த விஷயத்த மறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க கோபியுமே ராதிகா வீட்டை போய் பாக்குறாரு. ஆனா ராதிகாவுமே காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு என்ன பண்றதுனே தெரியாம பயங்கரமா ஸ்டன் ஆகி போய் மறுபடியும் இங்க பாக்கியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னு இந்த பக்கம் கோபி கேட்ல வந்து நிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு கோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் போய் கேட்கறாங்க. அப்ப பாக்கியாவுமே என்னாச்சு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மறுபடியும் கோபி இருந்துகிட்டு இந்த மாதிரி ராதிகா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பார்த்த ஈஸ்வரியுமே, அப்பா ஒரு வழியா தனியை ஒளிஞ்சது, இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, என் பையன் எப்பவும் போல என் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே இந்த விஷயத்தை தாங்க முடியாம கோபியை பார்த்து, இங்க பாருங்க என்ன எப்படி நீங்க விட்டுட்டு போனீங்களோ அதே மாதிரி இப்போ நீங்க ராதிகாவையும் மையம் விட்டுட்டு நீங்க இங்க இருக்க போறீங்களா, சொல்லப்போனா உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இந்த குடும்பத்தை நீங்க விட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா கோபியுமே இல்ல, கண்டிப்பா நான் போய் ராதிகாவை பார்க்கணும், அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி ராதிகாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மையை பத்தி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இனியா ஏன்பா எங்க குடும்பத்தை விட்டுட்டு நீங்க இன்னொரு குடும்பத்தை பத்தி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, எங்க கூட இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா கோபியுமே இல்ல, நான் கண்டிப்பா ராதிகாவை போய் பார்க்கணுமா, அதே நேரம் உங்க கூட நான் இருப்பேன், இனிமேல் உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மையக்கிட்டையும் சொல்லிட்டு அங்க ஈஸ்வரி கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து ராதிகாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுமே கிட்டத்தட்ட இப்பதான் கோபி கொஞ்சம் கொஞ்சமா நல்லவரை மாற ஆரம்பிச்சிருக்காரு. தனக்காக கஷ்டப்படுறவங்களை நினைச்சு அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களும் எப்போ போல இந்த பக்கம் உள்ள போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு கடைசியில என் பையனோட மண்டையை கழுவி அவனை இப்படி மாத்திட்டல, சொல்லப்போனா அவன் ராதிகா கூட இருக்கணுங்கிறத நீயே பிரேம் பண்ணிட்டல, நான் உன் வாழ்க்கைக்கு தான் இதெல்லாம் பண்ணேன், சொல்லப்போனா உன் குழந்தைங்களுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன், ஆனா எதையுமே நீ மதிக்காம மறுபடியும் என் பையனை நீ ஒதுக்கி தள்ளிட்டல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னா பாக்கியாவுமே, இங்க பாருங்க அவரோட குடும்பத்தோட வாழ போயிருக்காரு, நீங்க எதுக்காக என்கிட்ட இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு இருக்கீங்க, நீங்க எதா இருந்தாலும் உங்க பையன்கிட்ட போய் பேசிக்கங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே சைலண்ட் பண்ணி விட்டுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் கோபியுமே இந்த பக்கம் ராதிகாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ராதிகாவுமே எதுக்காக எங்களை பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோபியை கேட்கறாங்க. அப்ப கோபியுமே இந்த பக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி இங்க ராதிகா கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ற அடுத்த செகண்டுக்குள்ளேயே இங்க மயம் ஓடி கோபியை கட்டி பிடிச்சி, அப்பா அவங்களுக்கு பரவாயில்லையாப்பா, எந்த இஷ்யூ இல்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் கோபி பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிடறாரு. என்ன மன்னிச்சிரு மையூ, சொல்லப்போனா உன்னோட பர்த்டேக்கு நான் வந்திருக்கணும், இந்த மாதிரி நான் அந்த வீட்டில் இருந்ததுனால அதை நான் கவனிக்காம விட்டுட்டேன், ஆனா நான் ஞாபகம் வச்சிருந்தேன் உனக்காக கிஃப்ட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எங்களோட அம்மா தான் இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்பதான் நல்லதுன்னு உடனே தான் கோயிலுக்கு போயிட்டேன், இல்லைன்னா கண்டிப்பா உனக்காக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மையுவையும் சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரம் மையுமே, அப்பா தயவு செஞ்சு நீங்க எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, ஏற்கனவே நான் ஒருத்தரை பறி கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உங்களையும் விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுப்பா, தயவு செஞ்சு அம்மாக்கு புரிய வைங்க, அம்மா என்னமோ எங்க வாழ்க்கையில இனிமேல் நீங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க, தயவு செஞ்சு அதை மாத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கோபி கிட்ட ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கோபியுமே கண்டிப்பா இனிமேல் நான் உங்களை விட்டு போக மாட்டோமா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ராதிகாவுமே, அப்ப நீங்க எப்படி மறுபடியும் எங்க கூட இருக்க போறீங்களா இல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாரு ராதிகா, என்னோட சூழ்நிலையை முதல்ல நீ தெளிவா புரிஞ்சுக்க, நான் எங்க அம்மா கூட இருக்கணும், ஏன்னா அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை என்னால தட்ட முடியாது, அதே நேரத்தில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உங்க ரெண்டு பேரும் நான் இழக்க விரும்பல, கண்டிப்பா நீங்க என் கூட தான் இருக்கணும், இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மறுபடியும் அவங்க ரெண்டு பேரையுமே இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் கமலாவுமே, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, மறுபடியும் அந்த வீட்டுக்கா, அங்க போனா இந்த மாதிரி மறுபடியும் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவாளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, நான் இருக்கேன், கண்டிப்பா மையும் என் குழந்தைங்களோட சேர்ந்து வளரணும், இந்த மாதிரி ராதிகா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவருமே கன்வின்ஸ் பண்ணி இங்க மறுபடியும் இங்க பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ஈஸ்வரியுமே கண்டிப்பா அந்த ராதிகா உதறி தள்ளிட்டு என் பையன் வருவான் பாரு, எனக்காக இந்த மாதிரி இந்த வீட்டுல இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த பக்கம் கோபியுமே வந்துடுறாரு. கோபியோட வருகையை பார்த்த உடனே ஒரு பக்கம் செல்லியன் இனியா, இன்னொரு பக்கம் ஈஸ்வரி பயங்கரமா குதூகலிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இங்க நான் மட்டும் வரலாமா, இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம்னு சொல்லி அந்த முழு கேட்டையும் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிய வருது, கிட்டத்தட்ட அங்க மயு, அதே நேரம் ராதிகா, அப்ப அவங்க அம்மா கமலா, இவங்க எல்லாருமே ஒன்னா நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு இனியாக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. ஆனா இங்க கோபியுமே, இங்க பாருங்கம்மா நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன், அதே மாதிரி என் குடும்பமும் என் கூட தான் இருக்குமா, என் குடும்பம் என் கூட இருந்தா நானும் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாக்கு எதுவுமே புரியல, என்னடா இது நம்ம சின்னதா ஆரம்பிச்ச விஷயம் ரொம்பவே பெருசா போய் இப்போ மறுபடியும் ராதிகா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இது முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செல்லியனுமே, என்ன இது அப்பா ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு, மறுபடியும் ராதிகா எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே இந்த பக்கம் ராதிகாவையும் மையவையும் முறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே ராதிகாவை விடக்கூடாது,
இவ மறுபடியுமே என் பையனை ஏமாத்தி என் பையன் கூடயே வந்துட்டால, இவள நான் சும்மா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அவங்க மேல கோவப்பட்டுட்டு இருக்காங்க.